இந்த பேஷண்ட் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த ஜா பெயின் அண்ட் ஹெட்டேக் இருந்தனால அவங்க விஸ்டம் டூத்லேருந்து தான் வலி இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போய் விஸ்டம் டூத்தை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பட் விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணியும் அவங்களுக்கு பெயின் பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தனால திரும்பி அந்த டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. பட் பல் எடுத்த இடம் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகி எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாதனால அவங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே ப்ராப்ளமோட அவங்க மல்டிபிள் டாக்டர்ஸை விசிட் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த இடம் ஹீல் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கனால அவங்க என்ன நினச்சாங்க, உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸும் உனக்கு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ எதாவது இருக்கா, நம்ம சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட பெயின் யாருமே புரிஞ்சிக்கலையேன்ற டிப்ரெஷன் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த பேஷண்ட் என்கிட்ட வரும்போது நான் எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக அவங்களுக்கு விஸ்டம் டூத் கிட்ட பெயின் இருந்தாலும் பெயினோட ஆரிஜின் இந்த மசீட்டர் டெம்பரலிஸ்ங்கிற மசில்னால தான். ஸோ இந்த மசில் இருக்க பெயின் நம்மளோட டூத் ஏக் மாதிரியே தெரியும். ஸோ நம்ம இந்த மசில்ஸை ட்ரீட் பண்ணோடனே அவங்க பெயின் சரியாயிடுச்சு. இவங்க நிஜமாவே நமக்கு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் தான் இருக்கான்னு சொல்லி ரொம்ப பயந்துருந்தாங்க. பட் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களோட பெயின் குறைஞ்சோடனே பேஷண்ட் ரொம்ப சந்தோஷமாக ஆயிட்டாங்க.